நேற்று ஆதரிக்க யாரும் இல்லை, கஷ்டப்படுறேன்னு இல்லை. இன்னைக்கு உனக்காக அண்ணன் என்ன செஞ்சனா வீட்டுல இருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்திருக்கு. சரியா? சாப்பிடணும். பட்னியா இவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 நாள் வரைக்கும் பட்னியா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. கிடைச்சா சாப்பிடும், லைன்ல நின்று கிடைச்சா சாப்பிடணும், இல்லைன்னா கம்முனு இருக்கணும். அதான் எனக்கு அது மனசு அப்படியே ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கு உங்களுக்கு அதெல்லாம் நேற்று கேட்ட வீட்டு சாப்பாடே வேற சாப்பிடலன்னா இங்க ரோட்ல வர சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட்றோம் நாங்க. இன்னைக்கு அதனாலேயே நான் வீட்டுல இருந்து சமைச்சு உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்து வந்திருக்கேன். எல்லாம் வயிறார சாப்பிடுங்க. சரியா? எங்களுக்காக வீட்டு சாப்பாடு எடுத்து வந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நீ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னா சொல்லு. சரியா? சந்தோஷமா? இனிமே யாரு உங்களை ஆதரிக்க யாரு இல்லைன்னு சொல்லுவியா? யாரு இருக்கா உங்களுக்கு? எங்களுக்காக நீங்க இருக்கீங்க. அவ்வளவுதான், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. சரியா? வீட்டை பார்த்து அடுத்த அந்த வேலையை பார்த்துருவோம். உங்களுக்கு ஒரு நல்ல வழியை நீங்களே காட்டு. நல்லா படிக்கணும். நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகேவா? எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட நினைச்சல சாப்பிடு. நாங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சோம், அதை நீங்க நிறைவேற்றி வச்சுட்டீங்க. ரொம்ப சாப்பிடும் போல சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பாடு நல்லா இருக்கா? எது ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த யாருக்கு ஸ்வீட் வைக்கலாம்? உனக்கு ஸ்வீட் வைக்கலாம். அவனுக்கு பாதி, நீ பாதி. சூப்பரா சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பாடு இப்போ நல்லா நாங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிடாம இருந்தோம். இப்போ எங்களுக்கு நல்ல சாப்பாடு உணவு கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நாங்கள் பிள்ளைங்க பாவம் பாருங்க, ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ற பார்த்தா எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இல்லை நல்லா இருக்கணும் சாப்பிடுங்கிறதுக்காக தான் நேற்று நான், அதனால தான் எனக்கு மனசு கேட்காம இன்னைக்கு உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துருந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தால் போதும். சரியாக்கா? நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமா நல்ல தகவல் அதையும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி. சரிங்க. பணம் இருக்கு வச்சுக்கோங்க. சரியாக்கா? பிள்ளைங்களுக்கு வேற எது வேணும்னா வாங்கி கொடுங்க. உடம்பு பார்த்துக்க. என்ன வலி இருக்கா உடம்புல? உட்காந்து கூட விளையாட்டுக்கணுமா, அது இந்த இடத்துல வலி எடுக்குது, நடக்க முடியல, உட்காந்து. சரி, நீ பயப்படக்கூடாது. ஆப்ரேஷன் பண்றப்பலாம் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். சரியா? அம்மா அன்னைக்கே நீ பயப்படுறேன்னு சொன்னாங்க, தைரியமா இருக்கணும். ஓகேவா? உடம்பு பார்த்துக்க. போயிட்டு வரட்டுமா? ஓகேக்கா, போயிட்டு வர பார்த்துக்கோங்க.